ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே நான் வீட்டுக்குள்ள தான் உங்களுக்கு ரெசிபிஸ் செஞ்சு காட்டியிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமேனு எங்க கொல்லப்பக்கம் இருக்கக்கூடிய விறகடுப்புல கருவாட்டு குழம்பு செஞ்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுப்புல சட்டி வச்சுட்டு 4ல இருந்து 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு 10ல இருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருங்க. ஒரு 10 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், வெங்காயம் பொன்னிறமா ஆகுறது வரை வதக்கி விடுங்க. ஒரு தக்காளி பழம் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கீரை தண்டு சேர்த்துருக்கேன், கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. தக்காளி மசிய வேண்டாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், குழம்புத்தூள் 3 ஸ்பூன் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொண்டக்கடலையை நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெயிலேயே மசாலாவை ஒரு 2-3 செகண்ட் வதக்கிட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி புளிச்சாரை சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு புளி கரைசலும் மசாலாவும் பிடிக்கிறது வரை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு 5 நிமிஷம் கழித்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ கருவாடை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். 10 நிமிஷம் கழித்து கத்திரிக்காயெலாம் 90% வெந்திருக்கும். இந்த சமயத்தில் தேங்காய், 4-5 மிளகு, 2 பல் பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், அந்த விழுதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்த உடனே மூடி போட்டு வேக விடக்கூடாது. அப்படியே திறந்தே ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதித்த உடனே மல்லித்தலையை தூவிட்டு இப்போ விறகெல்லாம் எடுத்துருவோம். கணப்புலையே குழம்பு ஒரு 10 நிமிஷம் கிடக்கட்டும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கருவாட்டு குழம்புல கீரை தண்டும் கொண்டக்கடலையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.